ஹலோ வியூவர்ஸ். இல்லை நான் எல்லா வீடியோ மாதிரி பேசிட்டேன். ஹலோ யூடியூபர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நோ ஃபேக் ப்ராமிசஸ், குட் திங்ஸ் டேக் டைம். கன்சிஸ்டன்சி தான் நமக்கு சப்ஸ்கிரைபரும் கொடுக்கும், வியூஸும் கொடுக்கும், வேல்யூஸ் கொடுக்கும். நான் இப்போ தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் ஏன் ஏர்னிங்காக பார்த்தா அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம ஹிஸ்ட்ரி படைக்க முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுப்போம். ஜஸ்ட்டு முன்னாடி எடிட்டிங்கு, பேக்ரவுண்டு, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் பயங்கரமாக இருந்தால் தான் வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். இப்போ கண்டென்ட் தான். நம்ம கண்டென்ட் போடணும். நம்ம போடுற கண்டென்ட்டில் நம்ம தான் கிங்காக இருக்கணும். நம்ம கண்டென்ட்டை விட இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்றதே இருக்கக்கூடாது. கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேணாம். அந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நம்ம போட்டால் நல்ல வீடியோ தான் போடுவோம் அப்படின்னு கிடையாது. ஷார்ட்ஸை நம்ம சேனல் நம்ம எல்லாேருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் மானிட்டைசேஷனும் ஷார்ட்ஸை விட இதில் தான் அதிகம். வாட்சிங்கர்ஸ் கம்மியாக இருந்து மானிட்டைசேஷன் அதிகப்படுத்துறதும் வீடியோவில் தான் அதிகம். ஸோ நம்ம வீடியோவிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஷார்ட்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ யூடியூப் அல்காரிதம் பார்க்கலாம். யூடியூப் அல்காரிதம் நம்ம டைட்டில் தம்ப்நெயில் வச்சு தான் உள்ளே வருவாங்க. அதை இன்ட்ரெஸ்ட்டாகவும் கிளாரிட்டியாகவும் வச்சிடணும். ஃபஸ்ட்டு 10 செகண்டு அதை பார்க்க வைக்கணும். அதனால தான் பெரிய பெரிய சேனல் கூட ஃபஸ்ட்டு 10 செகண்ட் கண்டென்ட்குள்ளே பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி ஏதாவது என்கேஜிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கமெண்ட் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசிவிட்டு அதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லணும். இல்லை கடைசியில் ஒரு கொஷின் கேட்டு இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில் அப்படின்னு சொல்லணும். அந்த என்கேஜிங் மூலயமா யூடியூப் ஓகே வியூவர்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் புஷ் பண்ணணும். கன்சிஸ்டன்ஸாக அப்லோட் பண்ணணும். சீரீஸ் மாதிரி, அதாவது 2 பார்ட்டு அப்படின்னா ஒரு பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்கன்னா 2வது பார்ட்டு அஃப்கோர்ஸ் அதை பார்ப்பாங்க. ஏன்னா பார்த்தா தான் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். பார்க்கணுன்னு அவங்களுக்கும் தோணும், நமக்கும் வியூஸ் ஏறும், சப்ஸ்கிரைபர் ஏறும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்லோட் பண்ணணும். யூடியூப் வீடியோவில் போய்ட்டு ஆடியன்ஸ் எப்படி எதில் என்கேஜ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ரீச் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போடணும். ஸோ ஷார்ட்ஸ் அல்காரிதம் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வச்சு தான் நம்ம சேனல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் காட்ட போகிறோம். அதை வச்சு நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், அதை பார்ப்பாங்க. ஸோ ஷார்ட்ஸில் என்ன முக்கியம், டைட்டில் அந்த 2 லைனு அதை பார்த்து அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வருவாங்க. ஷார்ட்ஸ் எல்லாேருக்கும் போகும், யாராருக்கோ போகும். ஸோ டைட்டிலு, டேகு, உள்ளே வந்தால் டிஸ்கிரிப்ஷனு, வீடியோவை என்கேஜ் பண்ண வைக்கணும். ஒரு லைக்கோ ஷேரோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டு இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சொன்னால் தான் அவங்களுக்கு ஓகே பண்ணணும்னு தோணும். நம்ம சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. அதுவும் அப்புறம் அது ஒரு 5 செகண்ட் என்கேஜ்மெண்ட் போகும். வீடியோவில் எப்படி என்கேஜ் ஆகுதோ அது மாதிரி ஷார்ட்ஸும் என்கேஜ் ஆகணும். இப்போ ஷார்ட்ஸ் அவங்கள பார்க்க வைக்கணும். கம்மி டைமில் போட்டால் தான் பார்ப்பாங்க. 3 நிமிஷம் வரையும் போடலான்னு 3 நிமிஷம் போடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போடணும். அப்புறம் கண்டென்ட் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கணும். நம்ம வாட்சர்ஸ் அதிகமாக வேணும், 10 lakhs வாட்சர்ஸ் வேணும் மானிட்டைசேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் போடக்கூடாது. ஏன்னா அதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை வெளில வந்துட்டாங்கன்னா அது யூடியூப் நோட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம வெளியே வந்திருக்காங்க, ஸ்வைப் பண்ணிட்டாங்க, அவங்க முழுசாக பார்க்கல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால அது எல்லாேருக்கும் புஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுரும். ஸோ அது நம்ம சேனலுக்கு தான் பிரச்சனை. நம்ம சேனலில் சரி ஓகே அல்காரிதம் முடிவு பண்ணிடும், இதை வியூவர்ஸ் பார்க்கல, இதை அடுத்து தள்ளி வச்சுருவோன்ட்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக கிளியராக போடுறோமோ அவ்வளோ மக்கள் பார்ப்பாங்க. ஷார்ட்டாக போட்டு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ யாருக்குமே அட்டென்ஷன் இல்லை. இப்போ நானே வேறு வீடியோ போடுறேன் அப்படின்னா எடிட்டிங்கு அது இதுன்னு கிராஃபிக்ஸ்லாம் போட்டு தான் கண்டென்ட்டை கொடுத்தா தான் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு அட்டென்ஷன் ஸ்பான் குறைஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ விஷயம் தெரியணுன்னா அது எல்லாமே விட்டுறணும். அதனால தான் இந்த வீடியோலையும் சரி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவில் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது தான் மற்ற சேனலுக்கு சொல்கிறது தான் நான் நம்ம சேனலையும் சொல்கிறேன். வேறு எதை பற்றி போடணும், அல்காரிதம் பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலில் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஹேக்ஸு எல்லாமே சொல்லுங்கள். இது ஒரு ஹெல்த்தி வீடியோ, ஒரு ஹெல்த்தி சேனல் தான். இந்த வீடியோ எவ்வளோ நாள் நான் வச்சுருப்பேன்னு தெரில, கொஞ்ச நாள் வரையும் வச்சுருப்பேன். ஏன்னா இது நம்ம கண்டென்ட் கிடையாது, நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து வளரலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் சொல்லுங்கள்.
தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.